2025ஆம் ஆண்டின் முதல் பண்டிகையான தமிழர் திருநாளாம் தைத்திருநாளை கொண்டாட உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கின்றனர். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு பொங்கலை வரவேற்க காத்திருக்கும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் பொங்கல் கொண்டாட்டம் களை கட்ட தொடங்கியுள்ளது. அந்த வகையில் பட்டுக்கோட்டையில் தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு ஆரவாரத்துடன் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடியதோடு சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் அசத்தினர். அதேபோல பழனியில் சுப்பிரமணியா அறிவியல் மற்றும் கலை கல்லூரியில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பாரம்பரிய உடையுடன் மாணவ மாணவிகள் பங்கேற்று வள்ளி கும்மியாட்டம் ஆட்டமாடி அசத்தினர். மதுரவாயல் அருகே 90s கிட்ஸ் தின்பண்டங்களுடன் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தில் 10,000 கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் நடனமாடி ஆர்ப்பரித்தனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நடனமாடிய நிகழ்வு காண்போரை கவர்ந்தது. பள்ளி கல்லூரிகளில் மட்டுமல்ல, ஆட்சியர் அலுவலகங்களிலும் பொங்கல் கொண்டாட்டம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் அனைத்து துறையை சேர்ந்த பெண் அதிகாரிகள் வண்ண வண்ண கோலங்களிட்டு பொங்கல் விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து அரியலூர் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் நீதிமன்ற வளாகத்தில் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து வழக்கறிஞர்கள் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். எப்பொழுதும் வக்கீல் கோட்டுடன் நீதிமன்ற வளாகத்தில் உலாவரும் வழக்கறிஞர்கள் பசுமையை குறிக்கும் வகையில் பச்சை சட்டை மற்றும் வெள்ளை வேட்டி அணிந்து சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அனைத்து நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கொண்டாடினர். இப்படியாக மாணவ மாணவிகளை தாண்டி அனைத்து துறையை சேர்ந்த தமிழர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடத் தொடங்கிவிட்டனர்.